இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நவம்பர் முதல் 2022ஆம் ஆண்டு ஜூன் வரை மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்தியது. இந்த அரசில் ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் பவார் துணை முதல்வராக பதவி வகித்தார். அதற்கு முன்பே அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையை அடுத்து பினாமி சொத்து பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பான வழக்கு மும்பையில் உள்ள தீர்ப்பாயத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஆலைகள் சொத்துக்கள் தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளும் வங்கி நடைமுறைகள் மூலமே நடந்துள்ளதாகவும் பினாமி முறையில் பண பரிவர்த்தனை நடக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து வருமான வரித்துறை சார்பில் தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. இதன்படி மகாராஷ்டிராவின் ஜரந்தேஸ்வரில் இருக்கும் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்க்கரை ஆலை, தெற்கு டெல்லியில் இருக்கும் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, கோவாவில் இருக்கும் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கும் விடுதி உள்ளிட்ட சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. இது குறித்து அஜித் பவார் கூறுகையில், இந்த வழக்கில் நீண்டகால விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் நிரபராதி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இணைந்ததால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறுவது தவறான கண்ணோட்டம் என்று அஜித் பவார் கூறினார்.